இஸ் a very good gentleman actually. ஓகே. சீனுக்கு என்ன தேவை அது மட்டும் தான். ரெஸ்பான்ஸே இல்ல, வரல. அவர் பெருமையை உணர்ந்தாருங்க பக்கத்துல உட்கார்ந்து. அச்சச்சோ. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு டப்பிங்கில் என் ஃபேஸை நான் ஃப்ரேமில் பார்த்தனோ அடுத்த நாளே போய் பேப்பர் போட்டேன். ஓ, சீரியல் வர வரைக்கும் நீ பேப்பர் பண்ணலையா? கொஞ்சம் கேட்டாரு என்ன, நீங்க மூவி பண்ணுவீங்களா, உங்க கண் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு மூவி பண்ணேன். அவங்களுக்கு வந்து தமிழ் புரியாது, ஓகே. எனக்கு வந்து மற்ற லாங்குவேஜ் எதுவுமே புரியாது. அதனால நான் அவங்கள எப்பெல்லாம் பார்க்கணும், நீங்க சூப்பர், நீங்க செம்ம, இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு டபுள் பேமெண்ட் வேணும். இவங்களும் ஒரு ஆளா? ஹைட்டா இருக்கா, இவங்க ஒரு ஆளா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ப்ரெஷரை தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க கேட்டிருக்கேன். ஐயோ. உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் மியூச்சுவலா ரெண்டு பேருக்குமே. அப்படிதான் அப்பதான் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் கன்வின்சிங்கா ஸ்கிரீன்ல தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு மியூச்சுவலா அப்படி ரெண்டு பேரும் நீங்க விட்டு கொடுத்துப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த சீனை பொறுத்து தான் ப்ரோ. ஆல்தோ வந்து டேரக்டர் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க, ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்கன்னா நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும்ல. ஸோ தீபக்கா நம்ம யோசிக்கிறப்பையும், அவங்க வந்து காவியாவை யோசிக்கிறப்பையும், இந்த சீனை நம்ம இங்கே இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி இல்லாமல் சீனுக்கு என்ன தேவை அந்த மாதிரி மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்ல இது பண்ணணும், எது சொன்னாலும் எடுத்துப்பாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். ஏன்னா நாம ஒரு சீன் வந்து இன்னும் எப்படி இம்ப்ரோவைசேஷன் பண்ணலாம் தான் பார்ப்போம். டைரக்டர் சார் உட்கார வச்சுட்டு, ப்ராம்ப்ட் அண்ணா உட்கார வச்சுட்டு, சார் இது இப்படி இருக்கு, நம்ம இப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாமான்னு கேட்போம். பட் நம்ம டைரக்டர் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன் அண்ட் அவர் அக்செப்ட் பண்ணுவார். ஓகே நீங்க பண்ணுங்க, அந்த ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு கொடுத்தாதான் நாம நடிக்கலாம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் அந்த இது கொடுத்திருக்காரு எங்களுக்கு. ஸோ இவரும் அவ்வளவுதான். உண்மையா சொல்லணும்னா இஸ் a very good gentleman actually. சீனுக்கு என்ன தேவை அது மட்டும் தான். எக்ஸ்ட்ராவா ஓவரா பண்றதெல்லாம் இல்லை. ஆஸ் அன் ஆக்டரா சொல்லணும்னா, ஜாய்சன் பத்தி சொல்லணும்னா ஹிஸ் அ ஜென்டல்மேன் ஆக்சுவலி. அந்த விஷயத்துல சொல்லணும்னா சீனுக்கு என்ன தேவை அவ்வளவு மட்டும்தான். ஓவரா பண்றது, எக்ஸ்ட்ராவா பண்றது அதெல்லாம் கிடையாது. ஸோ ஐம் ஹாப்பி and I'm happy working with him in this project. ஒண்ணு கவனிச்சீங்களா, ஜான்சன் அப்படின்றது மட்டும் விடவே மாட்டாங்க. ஜாய்சன் யாரும் ஜான்சன் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பாசிட்டிவ் சொல்றது நீங்க கவனிக்கிறது இல்ல, நெகட்டிவ் சொன்னா அது மட்டும் எடுத்துருவீங்க. இவரும் அப்படிதான். நான் பாசிட்டிவா ஏதோ சொன்னேன், அதுக்கு ஒன்னும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக எடுத்து கொடுத்தேன். வேற இல்ல, நான் இவ்வளவு நேரம் பாசிட்டிவா சொன்னேன்ல, அங்க இருந்து அது ரெஸ்பான்ஸே வரல. ஒரு பெருமையை உணர்ந்தாருங்க பக்கத்துல உட்கார்ந்து. நான் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல. நான் அது ஃப்ரம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அதுதான் சொல்றேன். நான் ஒன்னும் இதுக்காக சொல்லல. சரி, ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசலாம். இந்த சீரியல் மூலமா உங்களுக்கு ரெண்டு புது ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ட்ரூ. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரேவதி ராணி கேரக்டர் கவிதா அண்ட் சஞ்சனா ஆஃப் ஸ்கிரீன் கூட அப்படிதான் ஜாலியா இருப்பாரு. அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப ஜாலியா தான் நடிப்போம். ஒரு சீன் பண்ணும்போது அந்த ரியல் ஃபீல் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி நேத்து எனக்கும் ராணிக்கு ஒரு சீன் நடந்தது இருக்கலாம், ப்ரோமோல இப்போ வந்திருக்காது. அந்த சீன் எல்லாம் பண்ணும்போது அவ ரியலா அழும்போது எனக்கு அந்த ஃபீல் வரும்ல, ஆப்போசிட் இருக்கிறவருக்கு. லைக் நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஸோ அவர் ரெண்டு பேரும் கூட நடிக்கும் போது எப்போ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். டைரக்டர் சார் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்? ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சோலாங் இருந்திருக்கு இல்லையா? அது உங்களை எந்த அளவுக்கு ஷேப் அப் பண்ணிருக்கு? இந்த ஷெட்யூல்ல இருந்து டீம் மாறிட்டாங்க. ஓகே. ஸோ ரெண்டு சைட்ல இருந்துமே எனக்கு செம்ம லேர்னிங் தான். இதுக்கு முன்னாடி ரவி சார் இருந்தாங்க. ரவி சார் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நான் தான் கம்ப்ளீட் ஃப்ரெஷர். ஸோ வந்து யூடியூப்ல நம்ம ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும், இங்கே சீரியலுங்கிறப்போ வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்போ சீரியல் பேட்டர்னே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ரவி சார் வந்து நீ இந்த சீன்லாம் வந்து இவ்வளோலாம் பண்ண தேவையில்ல, ரியல் லைஃப்ல நீ என்ன பண்ணுவ அந்த லெவல்ல நீ பண்ணி நேச்சுரலா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பூஸ்ட் ஆனிச்சு. ஓகே, அப்போ நம்ம ரியலிஸ்டிக்கா பண்ணாதான் இங்கே சர்வே ஆக முடியும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அங்கேருந்து வந்தேன். இப்போ உள்ள டேரக்டர் வந்து சேம் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ப்ளஸ் வந்து இப்போ ஒரு சீன் என்ஹான்ஸ் பண்றதுல வந்து இப்போ சீன் பேப்பர்ல வரதே வந்து சீன் நல்லா தான் இருக்கும், அதை இன்னும் என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் எனக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓகே இப்போ டேரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றா, அப்போ நமக்கு தோன்றதையும் இது பண்ணலாம், சொல்லலாம் இப்படின்னா. அப்படிங்கிறப்போ ரெண்டு டேரக்டர்ஸுமே வந்து நான் வந்து நல்லா கத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து அந்த தீபக்குங்கிற கேரக்டர் யாருன்னு எனக்கு புரிஞ்சதுனால இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு நான் போய் கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அப்கமிங்ல வந்து ஒரு இதை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு விஷன் மாதிரி எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க.
ரவி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலா கேட்பாரு. எதுவும் ஆர்டிஃபிஷியலா இல்லாம, "நீ இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஃபீல் பண்ணுவ? நீ அந்த பிளேஸ்ல இருந்தா எப்படி இருப்ப? அதுதான் பண்ணு. நீ ஓவராலா பண்ணாத." மேக்கப்பே இல்ல எங்களுக்கு. சீரியல் ஸ்டார்ட்டிங்ல. வித்தவுட் மேக்கப் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் மேக்கப் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிஃபோர் சீரியல் ஸ்டார்ட்டிங்ல மேக்கப்பே கிடையாது. அவ்ளோ மேக்கப் நேச்சுரலா டெஸ்ட் வேற பண்ணுவாங்க சார். கேமரா வர ஆமா. முன்னாடி டிஷ்யூ டிஷ்யூ பேப்பர் பேப்பர் டெஸ்ட். எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல டெஸ்ட் பண்ணி, ஓகே போடல. நீ போட்டிருக்க ரிமூவ் பண்ணிட்டு வா. இந்த மாரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா நமக்கு ஸ்டார்ட்டிங் டேஸ்ல. அவ்ளோ நேச்சுரலா போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு எப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? சைத்ரா இருந்தா என்ன பண்ணுவா? அதுதான் நம்ம காவ்யாவா பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ சிவா சார் வந்ததுக்கு அப்புறம் இருந்து இந்த ப்ரொடக்ஷனும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் இந்த ஸ்கெட்யூல் தான் வந்தார். 15 டேஸ்ல எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேமிலி ஆயிட்டாரு. இவர் சொன்னார்ல ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாரு கலைக்கிறது. அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம். ரொம்ப கம்ஃபர்டபுளான டைரக்டர். நம்ம பேசல அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்கு எங்களுக்கு, இல்லை இதாவது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சார், இந்த சீன் கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாமா, இதெல்லாம் நம்ம பேசல அவர்கிட்ட. ஸோ அவ்வளோ எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு சார். அண்ட் அது ஒரு பிளஸ் பாசிட்டிவ் திங் சார் பத்தி சொல்லணும்னா. ஓகே. ஆனா நீங்க யூடியூப்ல இருக்கும்போது உங்களுக்கு கண்டென்ட் ஸ்பேஸ் அப்படின்றது வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க வேற விதமான விஷயங்கள் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்பீங்க. சீரியல் அப்படியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், வேற ஒரு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? நீங்க எடுக்கும்போது திரும்ப சீரியல் பக்கம் வர்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வெல்விஷரா இருப்பாங்க இல்லையா? கரியர்ல போகணும் அப்படின்னு கைட் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கிடைக்கல. இல்ல உங்களுக்குள்ள அந்த கேள்விகளோட போது எனக்குள்ள என்கிட்ட அதான் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறீங்க எனக்கு புரியுது. இப்ப இங்க இருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வரும், வேற வேற பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கிறப்போ உன் கோல் என்ன? இப்ப எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் அங்க போக முடியுமா? அந்த மாதிரி கேள்வி எனக்கும் நிறைய இருக்குது. இது கேட்கறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. ஓகே. இப்பதான் வந்து இந்த சீரியல் மூலியமா எனக்கு சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பழக்கமானோம். என்னோட டவுட்ஸ்லாம் நான் அவங்கள்ட்ட கேட்பேன். ஓகே. ஸோ இது இந்த மாதிரிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இது எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கிடைச்சிருக்காங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா பதில் தெரிய வந்திருக்கு. அதுக்கு இந்த சீரியல் எனக்கு பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது இருந்துச்சா? எனக்கு எல்லாத்துலயுமே செல்ஃப் டவுட் இருந்தது. என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒழுங்கா பண்றேனா, சீன் பேப்பருக்கு ஏத்த மாதிரி அது ஜென்ரலாவே இருக்கும். ரெண்டாவது வந்து ஆப்வியஸா வந்து எல்லாருக்குமே உள்ள ஆசை வந்து நம்மளோட ஃபேஸை ஸ்க்ரீன் மூவி தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அதுதான் வந்து விஷனாவும் கோலாவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு தான் நான் ஆரம்பிக்கிறப்போ மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். மாடலிங்கும் ப்ளஸ் பேரலாக ஐடியும் ஒர்க் பண்ணி ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது அந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மாடலிங்லேருந்து யூடியூப்ல வந்து ஒரு சேனல், ஒரு கான்டாக்ட் வழியாக போனேன். அந்த யூடியூப் சேனலில் பண்ண ப்ராஜெக்ட் வச்சு தான் பார்த்து தான் இங்கே என்னை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்திருக்குது. படங்கள் சீரியலுக்குமே நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில இதெல்லாம் ஆடிஷன் பண்ணப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ரிச் லுக்கு. நான் வந்து இப்போ நான் பண்ணிட்டு யதார்த்தமாக தான் பண்ணேன். இல்லைப்பா உனக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் வரல அப்படின்ட்டாங்க. எனக்குலாம் அன்னைக்கு செம்ம ஒரு மாதிரி இது மன வருத்தமாகி ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையில் நடிக்க வரலையா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டேன். அப்புறமா தான் இந்த யூடியூப் ப்ராஜெக்டில் வந்து ஒரு கேமரா ஃபியர்லாம் போய் அதுக்கு எனக்கு யூடியூப் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு கேமரா ஃபியர் போகிறதுக்கெலாம். ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கொஷின்ஸ் நிறைய இருந்துட்டு தான் இருந்தது. அங்கேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வரும், இங்கேருந்து என் கோலாக நம்ம எப்படியும் அங்கே தான் போக முடியுமா அப்படிங்கிறப்போ. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கே பதில் தெரிஞ்சிச்சு. நிறைய பேரோட இன்டர்வியூலாம் நான் பார்ப்பேன். இப்போ கவின் ப்ரோ மற்ற எல்லாரோடையுமே இன்டர்வியூ பார்க்குறப்போ அஸ்வின் கூட வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க, ஒரு மூவி பண்ணணும்னா வந்து ஒன்று ஃபேம் இருக்கணும், இல்லை மணி இருக்கணும். என்கிட்ட மணி இல்லை, ஆனால் நான் ஃபேம் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன், அதனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பல பேரோட இன்டர்வியூஸ் நான் பார்க்குறப்பயே வந்து எனக்கு என் கேள்விக்கான பதில் அங்கங்கே கிடைக்கும். அந்த மாதிரி கேதர் பண்ணிட்டு ஓகே இப்போ நம்ம கரெக்டான பாத்துல தான் போறோம்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, ஆக்டிங் தான் பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது சீரியல் பக்கம் போகலாம், அது ஒரு வேவை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயம். சொல்லுங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஓகே, நான் காலேஜ் படிக்கும்போது மைசூர்ல படிச்சுட்டு இருந்தேன். அங்க வந்து நான் பெங்களூர்ல ஃபேமிலி எல்லாம் பெங்களூர்ல இருந்தாரு. நான் மட்டும்தான் அங்க பிஜில படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே லீவுக்கு வரலான்னு தான் வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். என் ஆப்போசிட் வந்து ஒருத்தர் டைரக்டர் உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப டைம்ல இருந்து என்ன அப்சர்வ் பண்ணிட்டு அட் லாஸ்ட் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டாரு என்ன, நீங்க மூவி பண்ணுவீங்களா, உங்க கண் நல்லா இருக்கு, அழகா இருக்கு,
என்னோட மூவி ஒன்று இருக்கு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. நான் எப்படி நம்புறது, டைரக்டர் எல்லாம் ட்ரெயின்ல வருவார்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரி டைரக்டர் கார்டு நான் மூவி பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த கார்டு மட்டும் எடுத்துட்டு, அவரோட விசிட்டிங் கார்டு மட்டும் எடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். அம்மா வந்து கேட்டுட்டே இருந்தாரு. நம்பர் தரலனா. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் இன்னொரு லீவுக்கு வரும்போது அம்மா சும்மா கால் பண்ணிட்டாரு. அவர் இல்லம்மா வேற ஹீரோயின் போட்டு நம்ம எடுத்துட்டோம். வாய்ஸ் டப்பிங் பண்ணலாம் உங்க டாட்டர் வேணும்னா. அண்ட் வேற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நடிக்கலாம் அவரு. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு போக விடல. நான் டிஸ்கண்டினியூட் டிகிரி ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நான் போகல. இங்க தான் ஐ டிட் ஃபர்ஸ்ட் நான் வாய்ஸ் டப்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வேற டைரக்டர்ஸ் மீட் பண்ணது, ஆட் ஷூட் பண்ணது. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு கெரியர். அதுக்கப்புறம் மூவிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 2-3 மூவிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெலுங்கு ப்ராஜெக்ட் ஐ டிட். ஓகே. மூவிஸ்ன்றது கன்னடாலயா? யா கன்னடா. ஓகே. தமிழ்ல எதுவும் இல்ல. இப்போ ரீசெண்டா ஒரு மூவி பண்ணேன். அதுல கன்னடா அண்ட் தமிழ்ல 2 லாங்குவேஜ்ல ஓகே. ரிலீஸ் பண்ணேன். ஏதாச்சும் சொல்லலாமா அத பத்தி? அத பத்தி சொல்லலாமான்னு தெரியல. சோ ஐ அம் டூயிங் அ ஃபிலிம் தேர். அது பேர் கூட டைட்டில் கூட ரிவீல் பண்ணலாமா இல்லன்னு தெரியல. சோ லேட்டர் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே. உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா ஒரு நிச்சயம் இல்லாத ஃபீல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆமா. ஒரு கரியர் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு, இருந்துட்டு இருக்கு? எங்க ஃபேமிலி சப்போர்ட் பொறுத்தவரையும் நான் வந்து மெயினா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே. அப்பாவுக்கு வந்து தெரியும், நான் வந்து என் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும். ஆனா நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு நான் அப்பாட்ட சொன்னதில்ல. அம்மா கிட்ட வந்து நான் மாடலிங் அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்தே அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து எப்படினாலும் இங்கே விட்டுட்டு நான் அங்கே போயிடுவேன் அப்படிங்கிறனால அவங்கள கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து அவளுக்கும் தெரியும், லவ் பண்ணுற டைம்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அவளுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து அவளோட மைண்டையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆனால் என்னதான் இருந்தாலும் லாஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது வந்து நவம்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு இது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஹோப் கிடச்சிது. அப்பா ஒரு வழியாக நம்ம கேரியர் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதில் ஃபுல்லாக டைவர்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக போகலான்ட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து அதே மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் நான் பேப்பர் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் வந்தது 2 பேருக்கும். எங்கள் அம்மா வந்து சர்வை பண்ணிடுவியா, காமனாக உள்ள கொஸ்டின் தான், கல்யாணம் ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் இருக்குங்கிறப்போ எனக்கு அவங்க கேட்டது வந்து எனக்கும் ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, சர்வை பண்ணலாமா அப்படின்னு. என் ஒய்ஃப்கிட்ட கேட்டப்போ நீ பார்த்துக்கலாம், ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, இதனால நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால் ஒரு என்ன சொல்ல, ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை வந்து சரி இப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், இதுக்கு விட்டுட்டு ரிஸ்க் எடுக்காமல் யோசித்து கவலைப்படுறத விட ரிஸ்க் எடுத்து என்ன வருதோ ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணேன். அண்டு எனக்கு அதுக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகே. இதை வந்து நான் எப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு டப்பிங்கில் என் ஃபேஸை நான் ஃப்ரேமில் பார்த்தனோ, ஓகே இந்த சீரியல் வந்து கண்டிப்பாக ஒரு ரீச் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அடுத்த நாளே போய் பேப்பர் போட்டேன். ஓ, சீரியல் வர வரைக்கும் நீ பேப்பர் போடலையா? சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் மூவே பண்ணாங்க. எப்படி ப்ரோ அது? கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ பார்த்துக்கோங்க. ஆமாம், ஷிஃப்ட் இருக்கும் காலைல. ஷிஃப்ட்டு எல்லாம் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஓகே. இங்க வந்து ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனோடனே தான் பேப்பர் போடுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் அதெல்லாம் சர்வ் பண்ணிட்டு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணுறது தான். இங்கே வந்து அந்த நோட்டீஸ் பீரியட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி போட்டேன். எனக்கு வந்து 30 டேஸு. ஸோ அங்கே வந்து இந்த செகண்ட் 15ல் இங்கே இருக்காது, அதையும் மேட்ச் பண்ணி ப்ளஸ் இங்கேயும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இந்த டேஸ்லாம் நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ட்டு இங்கேயும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. ஆனா இப்போ எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால? விட்டுட்டீங்க வேலையை? இப்போ வேலையை விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ஷெடியூல் வரைக்கும் செம்ம டைட்டாக தான் நம்மளுக்கு ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபுட்டேஜஸ் கம்மியாக இருந்து. ஸோ வந்து அங்கே ஷூட் முடிச்சுட்டு நான் நைட்டு நடுராத்திரி வந்து டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு 1 ஆகும். திருப்பி வந்து 7 மணி கால் ஷீட் போடுவாங்க. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இது நடுவில் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போது இதெல்லாம் நோட் பண்ணியே வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க 2 பேர், 2-3 பேர், தூங்குறது இல்லையா, அவங்க கண்ணே காட்டி கொடுக்குது அப்படின்னு. சரி நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இவ்வளோ தூரம் நோட் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு. இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பாயிண்ட் தான் பார்க்குறேன். உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? என் ஃபேமிலியில என் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட், அப்பாவும் சப்போர்ட் தான். பட் ஸ்டார்டிங் நான் இந்த மாதிரி இந்த ஃபீல்டுக்கு வர எஜுகேஷன் விட்டுட்டுன்னு சொன்னும்போது என் அப்பா லைக் என்ன பண்ற நீ பார்த்துக்கோ. என் அம்மா ரொம்ப சப்போர்ட், இல்லை அவ ஏதோ பண்ணுவா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஆன் ஹர், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டோம். நான் எந்த ஆடிஷன் லுக் டெஸ்ட் எங்கே இருந்தாலும் நான் போயிட்டு அதுக்கு அம்மா எப்போ என் கூட தான் வருவார். ஸோ அம்மா ஷீஸ் மை பிக்கஸ்ட் சப்போர்ட் எங்கள் வீட்டில். ஷீ சப்போர்ட்டட் மீ அ லாட். ஈவன் இங்கேயும் கூட தெலுங்கு ப்ராஜெக்ட்லேயும் ஷீ யூஸ் டு கம் வித் மீ. அண்ட் இங்கேயும் வருவார். இந்த ஸ்கெடியூல் தான் வரல,
ஐ மிஸ்டர். ஓகே. ஆமா டீமே மிஸ் பண்ணாங்க உங்க யா அம்மாவை. என் அம்மாவா? ஆமா. வந்து அவங்களும் செம்ம ஃப்ரெண்ட்லி டைப் தான். எப்ப என்ன பார்த்து அவங்களுக்கு வந்து தமிழ் புரியாது, ஓகே. எனக்கு வந்து மத்த லாங்குவேஜ் எதுவுமே புரியாது. அதனால நான் அவங்கள எப்பெல்லாம் பார்க்கணும் அப்படிங்களா அவங்க சைகை ஆமா சைன் லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜ்லயே பேசிப்போம். ஹாய் ஜாய் இந்த மாதிரி தான். உங்க ஒய்ஃப் எவ்வளவு பெரிய கிரிட்டிக் உங்களுக்கு? என் இதுல இருக்கிற ஒய்ஃப் scenes வந்து பார்த்துட்டு. இந்த சீன்ஸ் இல்லை, எனக்கு யூடியூப்ல இருந்தே அவங்க கிரிட்டிக் தான். யூடியூப்ல மாடலிங்ல இருந்தே கிரிட்டிக் தான். நான் வந்து ஒரு வாக் கரெக்டா பண்ணிட்டேன்னா அப்ரிஷியேட் பண்ணுவா, இல்லைன்னா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவா. அது வந்து நமக்கு தேவை தானே, அப்பதான் இம்ப்ரூவ். அந்த மாதிரி யூடியூப்ல இருந்ததுன்னா இங்கேயுமே வந்து இப்போ சீரியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவளும் கொஞ்சம் டைட் ஆயிட்டா ஒர்க்ல. ஸோ வந்து ஃபுல் எபிசோட்ஸா பார்க்க மாட்டா. நான் ஏதாவது சொல்லுவேன், நான் இந்த மாதிரி சீன்ல இந்த நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அவ போய் பார்த்துட்டு வேர்டிக்ட் சொல்லுவா. ஸோ நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம், மற்றவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு மெயினாக அவகிட்ட இருந்து கிடைக்கும். அதில் நான் நிறைய நோட் பண்ணிப்பேன். ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க நீ இதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றப்போ ஓகே இப்போ இதை இப்படியும் அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு இது இருக்கும். ஓகே, ஒரு செக்மெண்ட் விளையாடலாமா நம்ம? கேரக்டர் சார். Character swap. ஓ ஓகேவா? காட். நான் சில கேள்விகள் ஐயோ. கேட்பேன், அதுக்கு சைத்ரா பதில் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. இது அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கட்டும். சரி, ஓகே. போன தடவை நீங்க ஐயோ. ஆரம்பிச்சீங்க. நியாயமான ஒரு விஷயம். இப்போ தீபக்கா நான் மாறணுமா? ஆமா, ஓகே. தீபக்காவும் மாறணும், ஜாய்சனாவும் மாறணும். ஓ அப்படியா? சரி. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், ஒரு ரொட்டீனா ரிச்சுவலா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஜாலி டைப் தான். இல்ல, நீங்க தீபக்கா மாதிரி நான் ஜாலி டைப் தான். ஜாய்சன் இல்ல தீபக் பதில் சொன்னா ஆன்சர் பண்ணா ஓ என்ன? ரெண்டு ஆமா, ஆன்சர் ரெண்டு. பண்ணுமா? சரி சரி ஓகே. சீரியல் கொஞ்சம் பிக்கப் ஆயிருச்சு. ம். இந்த ஒரு டபுள் கால் ஷீட் வேணும் அப்படின்னு கேட்டா ம். பேமெண்ட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொல்றீங்களாமே. ஆமா வேணும்ல, ஏன்னா ஆமா. டப்பிங் வேற போறேன், அதுவும் 2 hours டிராவல் ஜர்னி வேற பண்றேன். ஜாய்சனா தீபக்கா? இது ஜாய்சன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தீபக்கா சொல்லணும்னா எல்லாரும் என்ன பிடிச்சிருக்கு, எல்லாரும் ரொம்ப கமெண்ட் போடுறாரு, அண்ணா நீங்க சூப்பர், நீங்க செம்ம, இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு டபுள் பேமெண்ட் வேணும், ட்ரிபிள் கொடுத்தாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். ஓகே. அந்த மாதிரி டபுள் கம்பல்சரி. டபுள் double இல்லாம கம்பல்சரி. half டபுள் seat இல்லாம இருக்கு. நான் வரவே மாட்டேன், கார்ல இருந்து இறங்கவே மாட்டேங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் ஆட்டிடியூட். தனி மேக்கப் ரூம் இருந்தாதான், ம். தனி இந்த மாதிரி கெட்டடிங் ரூம் இருந்தாதான் நான் ஸ்பாட்டுக்கே வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன். என்னன்னா நாம பண்ற ஷூட்டிங் ஹவுஸ் எல்லாம் சின்ன சின்ன வீடு, ஒரே ரூம், நாம எல்லாம் ஒரே ரூம்ல இருப்போம். சோ இவர் ஒரு எங்கேயோ ஓரத்துல உட்கார்ந்து மேக்கப் பண்ணிட்டு நாம இங்க ஓரத்துல மேக்கப் பண்ணுவோம். சோ எங்களுக்கு வீடு சின்னதுதான். தனி இது வேணும்னு சொன்னா அதான் ஃபேன்ஸ் அதிகம், லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தனியா வேணும்னு நான் கேட்பேன். இதுல இல்லன்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் என்ன பண்ணு. லாஜிக்கே இல்லாம ஆன்சரா இல்ல அது கொஞ்சம் ஃபேம் வந்துரும்ல உங்களுக்கு. வந்துருச்சு அது லாஜிக் இப்ப? ம்? வந்துருச்சு, அந்த ஃபேம் வந்துருச்சு அப்ப? இவருக்கா? எனக்கா? தீபக்குக்கா? வந்துருச்சு. தீபக் வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சா? வந்துருச்சு. வந்து ஸ்பாட்ல தொல்லை பண்றாங்க. ஸ்பாட்ல அதான் ரொம்ப நான் வந்து என்ன எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ஆட்டிடியூட்ல வந்து எல்லாரையும் கலைக்கிறது, ரொம்ப டீஸ் பண்றது, இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க கலாச்சிட்டு தான் இருந்தேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், அதான் சொல்றேன். தீபக்கா வந்து கலைக்கிறதுன்ற விட ஜாய்சன் எப்போ அப்படிதான், அந்த கேரக்டர் தான் நானு. சோ நான் கலைச்சிட்டே இருப்பேன். லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. எனக்கு வந்து ம். கேரளால ஆலப்பியில தான் வச்சு ஒரு லவ் சீன் பயங்கரமா எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஆக்சுவலி நீங்க கேரளான்னு சொன்னீங்க, அவர் பாண்டிச்சேரி கேட்டாரு. என்னங்க இது? பாண்டிச்சேரிக்கு டைரக்டர் பாண்டிச்சேரி சார். அவர் வந்து இந்த சீனை நான் பாண்டிச்சேரியில எடுத்தா சூப்பரா சூப்பரா எடுத்து எடுப்பேன்னு சரி சொன்னாரு. இப்போ வாங்க வாங்க trip ஆ போலாம். போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உண்மையாவே கேட்டிருக்காரு அப்ப. கேட்டிருக்காரு, அந்த மாதிரி கேட்டாரு. ஆனா ஏற்காடே போயிட்டு வந்துட்டோம், பாண்டிச்சேரின்னு போயிட்டு வந்துடலாம்னு கேட்டோம். ஓகே, கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காரு. கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாம எத்தனோ தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐயோ கிரிஞ்சா இருக்குது, ஐயோ ஓகே பண்ணலாம், அந்த மாதிரிதான் பண்ணிருக்கோம். அது இல்ல பண்ணிருக்காரு, போய் இல்ல பண்ணிருக்காரு. சரி, ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. கிளாப் கொடுத்து சரி, உங்க செக்மெண்ட் இப்போ போயிடலாம். ஐயோ இது பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க? காலைல வந்துட்டேன். இன்னும் என் ஹேர் சார் இன்னும் வரல, எனக்கு ஷார்ட் டைம் ஆகுதுல, அப்புறம் என்னைய தான் டிலே பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆமா அது உண்மைதானே. பிளஸ் வந்து இவங்க நான் தான் சைப்ரா. ஆனா டைரக்டர் கோ டைரக்டர் அண்ணா கொஞ்சம் வந்து எனக்கு சீன் படிங்கன்னா நான் டைலாக்ஸ்லாம் நான் ப்ராம்ப்ட் தான், எனக்கு லாங்குவேஜ் தான் தெரிஞ்சுப்பேன். சரி இன்னும் காஃபி அண்ணா, காஃபி எதுவும் வரலையே இன்னும். காஃபி கேட்க மாட்டேன் நான், ஓட்ஸ் கேட்பேன். ஓட்ஸா? பால் கேட்பேன். பால் கொண்டு வாங்க, நான் ஓட்ஸ் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஷார்ட்டுக்கு வருவேன். அது இல்ல, அது எப்பவும் அப்படியா? சொல்லது இல்ல. இல்ல ஆனா இப்போ நீங்க சைத்ரா பேருக்கு நல்லா வெல் நோன் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படிங்கிறதா நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்களாமே நீங்க. ஆமா நான் சொல்லியிருக்கேன். என்ன ஜாய்சன் தீபக் இவெல்லாம் ஒரு ஆளா? Height ஆ இருக்கா? என்னோட இவரெல்லாம் ஒரு ஆளா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ப்ரெஷரை தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க, வேற ஆள் மாத்துங்க. அப்படின்ற மாதிரி கேட்டீங்க.
கேட்டிருக்கேன். ஐயோ உண்மையா சொல்லுங்க ப்ளீஸ். சரி, ஷூட்டுக்கு டெய்லி லேட்டா வரீங்களா? ஏன்னு கேட்டா அசிஸ்டன்ட் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல நீங்க கம்பெனி வெஹிக்கிள் அவர்தான் கொண்டு வந்து என்ன விடுவாங்க. எத்தனை மணிக்கு நீங்க எனக்கு ஷூட் முடிச்சீங்க? 4 o'clock. ஒரு 9-10 ஆயிடுச்சு. வழக்கமா நீங்க எப்போ முடிக்கணும்? 9 o'clock. அப்போ 10 மினிட்ஸ் நீங்க லேட்டா முடிச்சிருக்கீங்க. அதனால நான் லேட்டா வந்திருக்கேன். ஐயோ சரி, எல்லாரும் ப்ரொடக்ஷன் ஃபுட் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பாடு வேணும். ஆமா ஆமா, இல்லாட்டி நான் டெஃபினட்டா. ரொம்ப ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட். நான் fiber இப்பதான் rich ரீசெண்டா ஜிம் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. 1 இயர்க்கு பே பண்ணிருக்கேன். 1 மந்த்ல நான் வந்து ஒரு 1 டே தான் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப வலிக்குது, ரெக்கவரிலாம் ஆகணும். ஸோ நீங்க போடுற இந்த ரைஸ் சாம்பார்லாம் எனக்கு ஒத்து வராது. ஐ வாண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். பிளஸ் வந்து நான் அப்பக்கப்ப யாருக்கும் தெரியாம நான் லட்டெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். நடந்திருக்கு. ஒரு கண்டினியூஸா ஒரு ஷூட் போச்சுன்னா 1 வீக் போச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் பிரேக் கேக்குறீங்க. இல்ல நீங்க பிரேக் விடலன்னா கூட நான் ஃபிளாட் ஆயிடுவேன். இல்ல நீங்க வந்து எவ்வளோ நாளும் ஷூட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராங் ஜிம்முக்குலாம் போய் நான் இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க டர்ன். நீங்க நிறைய மிஸ் பண்றேன்னு சொன்னீங்க. ஆமா. உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி. Okay. கம் ஆன். சீன்ஸ்லாம் கிரிஞ்சா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுல இருந்தே வரும். அது எனக்கு கேளுங்களேன். நான் சைத்ரா இல்ல. நான் சொல்றேன். சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கும்னு சொல்லிருக்காரு. சொல்லிருக்காரு. ஆமா, ரியலாவே ஒரு scene சொல்லிருக்காருன்னு அப்ப வந்து இந்த சொல்லிருக்காரு. ஒரு சீன் வந்துருச்சு முந்தானேத்து. இவர் ஃபுல்லு அது வேற சொல்லக்கூடாது, இப்போ ரீல் ஆயிடும். அந்த சீன்ல வந்துட்டு ஐயோ என்ன இது ரொம்ப எமோஷனலாவே போயிடுச்சு, இங்க நான் வந்து ரொம்ப இது பண்ணணும், சத்தம் போடணும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்கும், கிரிஞ்சா இருக்கு சீன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. சைத்ரா நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களாமே. நான் என்னங்க, தீபக்குன்னு ஒரு சீன் வந்தது. அவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ஆனா எனக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி இல்ல. எல்லாமே தீபக் ஓரியன்டாவே இருக்குது. இப்ப நான் தானே ஹீரோயின். சீரியல்னா வந்து என்ன சுத்தி தானே நடக்கணும். அப்படி இருக்கிறப்ப எப்படி என்னைய வச்சுதான் நகருது, ஆனா எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி சேட். தெலுங்குல நான் பானுமதினு ஒரு தெலுங்குல நான் வந்து மூவி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்க பண்ணல, சும்மா சொல்லாதீங்க. கன்னடால மூவி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு தெலுங்குல சீரியல் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸுங்க. ஆமா, நானும் சொல்லியிருக்கேன். சீன்ஸ் எல்லாம் வந்து சைத்ராவா கிரிஞ்சா இருக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணிருக்கலாம், நானா இருந்தாலும் நான் இப்படி எல்லாம் கொண்டு வருவேன். சரி சரி, ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன். தேங்க்ஸ், 2 பேருக்கு தேங்க்ஸ். நேயர்களே, இது எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக தான். எல்லாமே முடியல ப்ரோ, இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்கு, விளையாண்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நிறைய நேர்மையான பதில்கள் கொடுத்துருக்கீங்க, ஜாலியான பதில் கொடுத்துருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த பதில் வரல. தேங்க்யூ சோ மச். உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும் உங்க அழகான பதில்களுக்கும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.